நல்லா கைத்தடி உற்சாகப்படுத்துங்க. தங்களது சோழன் புத்தக உலக சாதனை நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய நமது காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் சாதனை படைத்த யாழ் தமிழன் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியை சேர்ந்த செல்லையா திருச்செல்வன் என்ற 60 வயதை உடையவர் இந்தியாவிற்கு சென்று உலக சாதனை ஒன்றை புரிந்துள்ளார். சமூக வலைதளங்களில் இந்த நபர் தொடர்பில் அதிகமாக பேசப்பட்டு வந்திருந்ததை அடுத்து தற்பொழுது அவர் தன்னுடைய ஒரு முயற்சியினை உலக சாதனையாகவே மாற்றியுள்ளார். தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் வைத்து டாடா ஏசி ஊர்தியில் ஓட்டுநர் மற்றும் அறிவிப்பாளர் இருவர் என 4 பேரை அந்த வாகனத்தில் ஏற்றி தன்னுடைய தாடியினால் வாகனத்தை கட்டி இழுத்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். இவர் சுமார் 1700 கிலோ எடை கொண்ட டாடா ஊர்தியினை தன்னுடைய தாடியால் கட்டி 510 மீட்டர் தூரம் அளவிற்கு இழுத்து சென்றுள்ளார். இந்த நபர் குறித்து தெரிய வருகையில் இவர் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் 4 உலக சாதனைகளை புரிந்துள்ளார். இவருக்கான கௌரவிப்புகளும் பாராட்டுகளும் அதிகமாக அவருக்கு கிடைத்துள்ளதை அடுத்து அவர் தன்னுடைய முயற்சியினை இறுதி வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் மற்றொரு நோக்கில் இன்றளவிலும் முன்னெடுத்து வந்து தன்னுடைய திறமையை தற்பொழுது இந்தியாவுக்கு கொண்டு சென்று அங்கு வெளிக்காட்டி சோழன் உலக சாதனையாக மாற்றியுள்ளார். இந்த உலக சாதனை நிகழ்வை சோழன் உலக புத்தக நிறுவனம் ஏற்பாடு செய்து இது அவருக்கான கௌரவிப்பையும் வழங்கியுள்ளமை தொடர்பாக தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. சோழன் உலக சாதனை படைத்த திருச்செல்வத்திற்கு அட்டகம் செய்யப்பட்டுள்ள சான்றிதழ் மற்றும் நினைவு கேடயம் பதக்கம் அடையாள அட்டை போன்றவை வழங்கப்பட்டு கௌரவிப்பும் வழங்கப்பட்டது. நிகழ்வின் இறுதியில் உலக சாதனையை படைத்த செல்லையா திருச்செல்வம் என்பவருக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் மருத்துவர்கள் பொதுமக்கள் என அனைவரும் நேரடியாக அந்த விழாவில் கலந்து கொண்டு அவருக்கான உற்சாகத்தினையும் வழங்கியுள்ளனர். இவர் ஏற்கனவே தன்னுடைய தாடி தலைமுடி என்பவற்றை வைத்து கனரக வாகனங்களை இழுத்து சாதனை படைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அவர் தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாது தற்பொழுது 60 வயதிலும் இவ்வாறான சாதனை தன்னுடைய உடல் வலிமையையும் கொண்டு இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றமை என்பது இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் அவர்கள் தவறான வழிகளை தெரிவு செய்து ஒரு தவறான பாதையினூடாக சென்று கொண்டிருக்கின்ற வகையில் இவ்வாறு வயது வந்தும் இவர் தன்னுடன் இருக்கின்ற திறமையை வைத்து அதாவது தலைமுடியையும் தாடியையும் வைத்து இன்றளவிலும் சாதித்துக் கொண்டு வருகின்றமை என்பது அனைவராலும் பாராட்டக்கூடிய ஒரு விடயமாகவே இருந்து வருகின்றது. அந்த வகையில் இவருடைய இந்த நிகழ்வின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் காணொலிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்ற வகையில் அவருக்கு பல தரப்பிலும் இருந்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாது அவர் தன்னுடைய இந்த முயற்சியை தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும் என்றும் பலருடைய விருப்பமாக இருப்பதாகவும் தங்களுடைய பதிவுகளையும் சமூக வலைதளங்களினூடாக பகிர்ந்து வருகின்றார்கள். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.